புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 12,98,86,000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதில் இலவச வேட்டி சேலைக்கு பதிலாக பணம் வழங்கும் திட்டத்தின் கீழ் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1000 ரூபாய் வீதம் 18 வயது பூர்த்தி அடைந்த அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சியை முதல்வர் ரங்கசாமி சட்டசபை அலுவலகத்தில் துவக்கி வைத்தார். இத்திட்டத்தில் மொத்தம் 1,28,886 பயனாளிகளுக்கு 12,98,86,000 ரூபாய் நிதி உதவி அவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய் சரவணகுமார், தலைமை செயலர் சரத் சௌகான், அரசு செயலர் முத்தம்மா, துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் துறை ஊழியர்கள் பங்கேற்றனர். காரைக்காலில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட போலீசார் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் சாலை விபத்தை கட்டுப்படுத்துவதற்காக இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று புதுச்சேரி காவல்துறை சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி இன்று காரைக்கால் காவல்துறை சார்பில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் பொதுமக்கள் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். விழிப்புணர்வு பேரணியை புதுச்சேரி மாநில டிஐஜி சத்யசுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புதுச்சேரி மாநில டிஐஜி சத்யசுந்தரம் இலவச தலைக்கவசம் வழங்கினார். மேலும் நடைபெற்ற காவல்துறையின் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்று தலைக்கவசம் அணிவதின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். புதுச்சேரியில் 5 வயது சிறுமிக்கு HMPV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீனாவில் இருந்து குழந்தைகளை தாக்கக்கூடிய மெட்டா நியூமோ வைரஸ் என்னும் HMPV தொற்று உலகம் முழுவதும் பரவி வருகிறது. இந்தியாவில் பாதிப்பு 13ஆக உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் 2 சிறுவர்களுக்கு HMPV வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது. புதியதாக பரவி வரும் HMPV வைரஸ் தொற்று பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துமோ என்ற அச்சம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் தொற்று குறித்து பயப்பட தேவையில்லை எனவும், ஆனால் பாதுகாப்பு வழிமுறைகள் அவசியம் எனவும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் புதுச்சேரியில் 5 வயது சிறுமிக்கு HMPV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 5 வயது சிறுமி காய்ச்சல் காரணமாக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் HMPV கண்டறியப்பட்டது. சிறுமி தற்பொழுது நலமுடன் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. பள்ளி கல்வித்துறையில் நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்குநரகத்தின் கீழ் நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 9 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கும் விழா முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கி ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார். இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், பள்ளி கல்வி இயக்குநர் பிரியதர்ஷினி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பட்டியல் அணி பொதுச் செயலாளர் தனசேகரன் மற்றும் மாநில சிறுபான்மை அணி பொதுச் செயலாளர் அமானுல்லா ஆகியோர் தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் சிறுபான்மையினர், முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ மக்கள், பிற்படுத்தப்பட்டோர், வன்னியர் இன மக்கள் சார்பில் அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். புதுச்சேரியில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கு தற்பொழுதுள்ள பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பட்டு வருகின்றனர். மேலும் பாரத பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு புதுச்சேரி மாநிலத்தை ஆளும் NR காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணி அரசு பல்வேறு நிதிகளை வழங்கி புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மக்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்கிறது. மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலானது புதுச்சேரி மாநிலம் இதுவரை கண்டிராத சட்டமன்ற தேர்தலாக வருகின்ற தேர்தல் அமையும் எனவும், மேலும் ஒரு புதிய திருப்பத்தை உண்டாக்கும். இதற்கு தற்பொழுதுள்ள பாஜக புதுச்சேரி மாநில தலைவர் மற்றும் கட்சியின் தலைமை மாநில நிர்வாகிகள் அனைவரும் ஒரு புதிய பாதையை வழிவகுத்து செயல்பட வேண்டும்.
தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள், சிறுபான்மையினர், முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவர் மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், வன்னிய இன மக்கள் ஆகியோரின் ஒத்துழைப்பு என்பது புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதற்கு மிகவும் முக்கியம் என கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என மாநில பட்டியல் அணி பொதுச் செயலாளர் மற்றும் மாநில சிறுபான்மை அணி பொதுச் செயலாளர் ஆகியோர் இருவரும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி எல்லை பகுதியான பாகூர் சித்தேரி பகுதியில் மதுக்கடையில் ஏற்பட்ட தகராறில் தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் அடித்துக் கொள்ளும் பதப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்துள்ள வெள்ளப்பாக்கம் லட்சுமி நகரை சேர்ந்தவர் முத்து. 32 வயதான இவர் சென்டரிங் வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் இவர் மற்றும் இவரது நண்பர்களுடன் கடந்த 8ஆம் தேதி மாலை பாகூர் அருகே உள்ள குருவிநத்தம் சித்தேரி பகுதியில் உள்ள ஒரு தனியார் மதுக்கடைக்கு மது குடிக்க சென்றுள்ளனர். அங்கு மது குடித்து கொண்டிருந்த பொழுது இவர்களுக்கு எதிரே இருந்த டேபிளில் மது குடித்து கொண்டிருந்த ஒரு கும்பலுக்கு வாய் தகராறு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் 2 தரப்பினரும் மாறி மாறி அடித்துக் கொண்டனர். அப்பொழுது மது குடித்து கொண்டிருந்தவர்கள் அங்கிருந்து பயந்து ஓடினர். இதில் முத்துவுடன் வந்த நண்பர்கள் அங்கிருந்து தப்பித்து ஓடியதாக தெரிகிறது. ஆனால் முத்து எதிர்கோஷ்டியிடம் வசமாக சிக்கிக் கொண்டார். ஆத்திரமடைந்த அவர்கள் முத்துவை கல்லாலும் பீர் பாட்டிலாலும் சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இதில் தலை, முகம் உள்ளிட்ட பகுதியில் படுகாயம் அடைந்து இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்த முத்துவை அங்கிருந்தவர்கள் காவல்துறை மூலம் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கே அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதுகுறித்து பாகூர் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் கொலை முயற்சி பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து பாகூர் போலீசார் முத்துவை கொடூரமாக தாக்கியது தொடர்பாக பாகூர் அடுத்த தமிழக பகுதி 2000 விளக்கத்தை சேர்ந்த ஆனந்தராஜ், குருவிநத்தம் கிராமத்தை சேர்ந்த ராஜேஷ், ரஞ்சித் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் முத்துவிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்த நிலையில் கொலை வழக்காக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் முத்துவை 3 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக தாக்கும் சிசிடிவி வெளியாகியுள்ளது. இதில் முதலில் கும்பலாக தாக்கி கொண்டவர்கள் சிறிது நேரம் கழித்து ஓட்டம் எடுத்தவுடன் முத்து அவர்களிடம் மாட்டி கொடூரமாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் பதிவாகியுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் வருகின்ற 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை வருகின்ற ஜனவரி 14ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. அதற்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் மக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாட ஏதுவாக புதுச்சேரியிலும் ஜனவரி 16 மற்றும் 17 ஆகிய 2 நாட்களும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு என்று 6 நாட்கள் மக்களுக்கு தொடர்ந்து விடுமுறை கிடைக்கும். இந்த விடுமுறையை ஈடுகட்டும் வகையில் பிப்ரவரி 1 மற்றும் 8 ஆகிய 2 சனிக்கிழமைகள் வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வீடு புகுந்து தம்பதியை மிரட்டி 15 சவரன் நகை, 1,70,000 ரூபாய் பணம் கொள்ளையடித்த 3வரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி புதுசாரம் சின்னையன்பேட் ஐயப்பன் நகரை சேர்ந்தவர் சங்கர். இவர் மனைவி சித்ரா. இருவரும் ECRல் பழக்கடை நடத்தி வருகின்றனர். கடந்த 31ஆம் தேதி இரவு வியாபாரம் முடித்து சித்ரா மற்றும் சங்கர் வீட்டிற்கு திரும்பினர். ஏற்கனவே வீட்டில் பதுங்கி இருந்த 3 பேர் கத்தியை காட்டி மிரட்டி தம்பதியை அறையில் அடைத்து வைத்து 15 சவரன் நகை, ஆப்பிள் ஐபோன், சிசிடிவி கேமரா காட்சிகள் பதிவாகும் டிவிஆர் பாக்ஸையும் எடுத்து சென்றனர். புகாரின் பேரில் கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதில் வானரப்பேட்டையை சேர்ந்த ஸ்ரீராம், லாஸ்பேட்டை லட்சுமி நகரை சேர்ந்த நிவாஸ், புதுப்பட்டு சூரி என்கிற சதீஷ் என தெரிய வந்தது. மேட்டுப்பாளையம் கனரக வாகன முனையம் அருகே பதுங்கியிருந்த 3வரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 1,07,000 ரூபாய் பணம் மற்றும் 15 சவரன் நகைகள் மற்றும் திருடியதற்கு பயன்படுத்திய 3 கத்திகள், கார் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் மதுபான உரிம கட்டணம் உயர்த்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நேற்று இரவு சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள கேபினெட் அறையில் கூடியது.
அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், திருமுருகன், சாய் சரவணகுமார், தலைமை செயலாளர் சரத் சௌகான், அரசு செயலாளர்கள் பங்கேற்றனர். பெஞ்சல் புயலுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா 5000 ரூபாய் நிவாரணம் தந்ததால் 177 கோடி செலவாகி உள்ளது. இது கடும் நிதி நெருக்கடியில் புதுச்சேரி உள்ளது. மத்திய அரசு நிவாரணம் கிடைப்பதிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் பஸ் கட்டணம், பெட்ரோல், டீசல் விலையை அரசு உயர்த்தியுள்ளது. அதைத் தொடர்ந்து மதுபான உரிம கட்டணமும் உயர்த்துவது தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. திருபுவனை காவல் நிலையத்தில் மக்கள் குறை தீர்வு கூட்டம் காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு நலன் கருதி புதுச்சேரி காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதையடுத்து வாரந்தோறும் சனிக்கிழமையில் புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்கள் குறை கேட்பு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் திருபுவனை காவல் நிலையத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி தலைமையிலான வில்லியனூர், மங்கலம், காட்டேரிக்குப்பம், கரிக்கலாம்பாக்கம், நெட்டப்பாக்கம், மடுகரை, திருக்கனூர், திருபுவனை ஆகிய காவல் நிலைய ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் முன்னிலையில் மக்கள் குறை தீர்வு கூட்டம் நடைபெற்றது. பொதுமக்கள் நேரடியாக சென்று குறைகளை தெரிவித்தும் அதற்கு உடனடியாக தீர்வு காண்பதற்கும், இதையடுத்து பொதுமக்களின் பாதுகாப்பை காவல்துறை உறுதி செய்திடவும் பல்வேறு இடங்களில் இரவு நேரங்களில் ரோந்து பணிகள் மற்றும் காவல்துறை சார்பில் சிசிடிவி கேமராக்களை பொருத்திட வேண்டும் என கோரிக்கைகளை காவல்துறை உயர் அதிகாரிகள் முன்னிலையில் கோரிக்கைகளை முன்வைத்தனர். புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பிற்கு பதில் 750 ரூபாய் வழங்க கவர்னர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்த நிலையில் இந்த பொங்கல் பரிசு தொகை இன்று அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது. புதுச்சேரி கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் பொங்கல் தொகுப்பிற்கு ரேஷன் கார்டுக்கு 750 ரூபாய் பயனாளிகள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது என முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். அதைத் தொடர்ந்து பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக 750 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்துவதற்கான பணிகளை குடிமைப் பொருள் வழங்கல் துறை ஈடுபட்டுள்ளது. கவர்னர் நிதித்துறையின் ஒப்புதலுக்காக கோப்பு அனுப்பியது. இந்த கோப்பிற்கு கவர்னர் கைலாஷ்நாதன் நேற்று ஒப்புதல் அளித்தார். அதைத் தொடர்ந்து அவரவர் வங்கி கணக்கில் இன்று 11ஆம் தேதி செலுத்தப்பட்டது. இதுகுறித்து குடிமைப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் கூறுகையில் மொத்தம் 3,44,000 ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பிற்கு பதில் 750 ரூபாய் அவரவர் வங்கி கணக்கில் இன்று 11ஆம் தேதி செலுத்தப்படும். இதன் மூலம் அரசுக்கு 25 கோடி ரூபாய் செலவாகும் என்றனர். பல்வேறு குற்ற வழக்குகளில் சிறப்பாக செயல்பட்ட வடக்கு குற்றப்பிரிவு காவலர்களை சீனியர் எஸ்பி கலைவாணன் சால்வை அணிவித்து பாராட்டினார். புதுச்சேரியில் எஸ்பி வீரவல்லவன் மேற்பார்வையில் கோரிமேடு இன்ஸ்பெக்டர்கள் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையில் வடக்கு குற்றப்பிரிவு போலீசார் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். குறிப்பாக கோரிமேடு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட சாரம் ஐயப்பன் நகரில் உள்ள ஒரு வீட்டில் புகுந்து மர்ம நபர்கள் கத்தி முனையில் கொள்ளையடித்து சென்றனர். இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட கோரிமேடு போலீசார் மற்றும் வடக்கு குற்றப்பிரிவு தலைமை காவலர் ராஜு மற்றும் காவலர்கள் கோவிந்தன், ஹரிஹரன், இசைவேந்தன், ஜெயக்குமார், ராஜசேகர், டேவிட், சுந்தரராமன் ஆகியோரை சீனியர் எஸ்பி கலைவாணன் சால்வை அணிவித்து வெகுவாக பாராட்டி ஊக்கப்படுத்தினார். காரைக்கால் மீனவர்களை மீட்க கோரி மத்திய அரசுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக காரைக்கால் மீனவர்கள் உட்பட 10 பேரை கைது செய்துள்ளனர். இவர்களை மீட்க கோரி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய வெளியுறவுத்துறை மந்திரிக்கு ஜெய்சங்கருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் நாகையிலிருந்து மீன்பிடிக்க காரைக்கால் மாவட்டம் கீழகாசாக்குடி அன்பழகன், 15 வயது சிறுவன், காரைக்கால் மேடு பாண்டியன், வேலாயுதம், மயிலாடுதுறை மாவட்டம் கலைமணி, தங்கதுரை, செல்வகுமார், ரமேஷ், 16 வயது சிறுவன், நாகை ராஜசேகர் ஆகிய 10 மீனவர்கள் சென்றிருந்தனர். அவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கடந்த 8ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு விசை படகுடன் கைது செய்யப்பட்டனர். சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களை படகுடன் விடுவிக்க முன்னுரிமை அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு சத்யா சிறப்பு பள்ளி மற்றும் ஹன்ஸ் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை சத்யா சிறப்பு பள்ளியில் முதன்மை செயல் அதிகாரி டாக்டர் முனியசாமி கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். சத்யா சிறப்பு பள்ளி மற்றும்
அன்ஸ் அறக்கட்டளை சார்பில் உலக மாற்றுத்திறனாளி தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியில் துவக்க நிகழ்ச்சி சிவாஜி சிலை அருகே நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக சத்யா சிறப்பு பள்ளியின் முதன்மை செயல் அதிகாரி டாக்டர் முனியசாமி, லாஸ்பேட்டை காவல் நிலைய தலைமை காவலர் யுவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தனர். இதில் 100க்கும் மேற்பட்ட சத்யா சிறப்பு பள்ளியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகள், மதர் தெரேசா நர்சிங் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிவாஜி சிலையில் இருந்து தொடங்கிய பேரணி ஜிஞ்சர் ஹோட்டல் அருகே முடிவு பெற்றது. இந்த பேரணியில் விஜயா சந்திரசேகரன், கமலக்கண்ணன், ஷெரீப், ரீனு, பீட்டர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.